செய்திகளை பார்த்து வருகிறோம். ராஜபாளையம் நீதிமன்ற உத்தரவின் பேரில் அதிகாரிகள் ஆசிரமத்தை விட்டு வெளியேற்றிய பின்னரும் காலை சுற்றிய பாம்பு போல மீண்டும் மீண்டும் ஆசிரமத்திற்குள் சட்டவிரோதமாக நுழைந்து தங்கி வருவதாக புகாரானது எழுந்திருக்கிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாரிராஜ். அவரிடம் பேசலாம். வணக்கம் மாரிராஜ், இந்த குற்றச்சாட்டு தொடர்பான முழுமையான விவரங்கள். வணக்கம் பிரிதா. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் வசித்து வருவர் மருத்துவர் கணேசன். இவர் கடந்த 18 வருடங்களுக்கு முன்பு நித்யானந்தம் மீது கொண்ட தீராத நம்பிக்கை மற்றும் ஆன்மீக ஈடுபாடு காரணமாக கோதநாயச்சாபுரம் மற்றும் சேத்தூர் ஆகிய பகுதிகளில் உள்ள சுமார் 40 ஏக்கருக்கும் மேற்பட்ட நிலங்களை பரமஹம்ச நித்யானந்தர் தியான பீடத்திற்கு தானமாக வழங்கினார். பின்னர் அவர் வழங்கிய இடத்தில் ஆசிரமம் கட்டி வாழத் தொடங்கிய நித்யானந்தரின் சீடர்கள் ஆசிரமத்திற்குள் பல்வேறு சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவதாகவும், தானமாக வழங்கிய நிலங்களை சட்டவிரோத செயல்களுக்கு பயன்படுத்துவதாகவும், தானமாக வழங்கிய இடத்தை மீட்டுத் தரக்கோரி மருத்துவர் கணேசன் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து வழக்கு தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் நீதிமன்ற வழக்கு நடைபெற்று வரும் நிலையில் தானமாக மருத்துவர் கணேசன் மற்றும் நித்யானந்தரின் சிஷ்யர்கள் என இருவரும் சர்ச்சைக்குரிய நிலத்தை பயன்படுத்தக்கூடாது எனவும் நிலத்தை விட்டு வெளியேற வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த நிலையில் மருத்துவர் கணேசன் தரப்பினர் அப்பகுதியை விட்டு வெளியேறிய நிலையில் நித்யானந்தரின் சிஷ்யர்கள் மற்றும் சீடர்கள் நீதிமன்ற உத்தரவை மீறி தொடர்ந்து ஆசிரமத்தில் வசித்து வந்தனர். இதனையடுத்து நீதிமன்ற உத்தரவின் பேரில் தாசில்தார் ராமச்சந்திரன் மற்றும் டிஎஸ்பி பிரீத்தி தலைமையிலான அரசு அதிகாரிகள், காவல்துறையினர் நித்யானந்தரின் சிஷ்யர்களை கடந்த 2 தினங்களுக்கு முன்பு இருவேறு இடங்களில் உள்ள ஆசிரமத்திலிருந்து வெளியேற்றினர். ஆசிரமங்களை சீல் வைத்தனர். இந்த நிலையில் சீல் வைத்த இடங்களில் இருந்து வெளியேறிய பின்னர் தொடர்ந்து 3 முறைக்கு மேல் இருவேறு ஆசிரமங்களிலும் சீல் வைத்த பூட்டை உடைத்து மீண்டும் மீண்டும் தங்கி வந்தனர் நித்யானந்தரின் சிஷ்யர்கள். இந்த நிலையில் நேற்று காவல்துறையினர் அவர்களை ஆசிரமத்திலிருந்து வெளியேற்றி மீண்டும் சீல் வைத்த நிலையில் நேற்று இரவு மீண்டும் இருவேறு இடங்களில் சீல் வைத்த பூட்டை உடைத்து ஆசிரமத்திற்குள் சிஷ்யர்கள் சட்டவிரோதமாக குடியேறினர். தகவல் அறிந்து தாசில்தார் ராமசுப்ரமணியன் தலைமையிலான அதிகாரிகள் காவல்துறை உதவியுடன் மீண்டும் அவர்களை அவ்விடத்திலிருந்து அப்புறப்படுத்தி ஆசிரமத்தினை பூட்டி சீல் வைத்து மேலும் வழக்கு பதிவு செய்துள்ளனர். பரியா. விவரங்களுக்கு நன்றி மாரிராஜ்.